குமரன் வந்து அந்த டிபேட், அதாவது அவங்க பேசிட்டு இருக்கும்போது தீபக் அண்ணா நிறுத்தி வச்சு பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவார், ஐயா நான் பட்டர் கேட்கல, ஐயா நான் எக்ஸ்ட்ரா ப்ரெட்டு கேட்கல, நான் ப்ரெட்டு டோஸ்ட்டு கேட்கல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்டார்ட் பண்ணோடனே எல்லாமே வந்துட்டு இல்லை எல்லாமே கேட்டாங்க அப்படின்ட்டு அருண் சொல்கிறாரு. உடனே நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே அருண் எல்லாமே உங்களுக்காக சாச்சனா கேட்டாங்க அப்படின்னு. உடனே முத்து ஷாக் ஆகிடுறாரு. உடனே சாச்சனை ஒத்துக்கிறாங்க ஆமான்னு. இந்த சைடு கேப்பில் இவ்வளோ அமுளி தும்ளி நடக்கும்போது முத்து பேரை சொல்லி எக்ஸ்ட்ரா ப்ரெட்டு பட்டரு டோஸ்ட்டுன்னு எல்லாம் வாங்கி இதை சாப்பிட்ருக்காங்க சாச்சனா. ஏன் தான் இந்த சாச்சனா இப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியலை. உடனே முத்துக்குமரன் வந்துட்டு இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க ஐயா, என் பேரை சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அருணை கும்பிடுறாரு. கும்பிட்டுட்டு சாச்சனா கிட்ட, சாச்சனா இனிமே நீ என் பேர் சொல்லி எதையுமே கேட்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இதை இப்படி அவர் லைட்டாக விட்டுறாமல் இனி எக்ஸ்ட்ரா திரும்ப எடுத்துகிட்டு வந்து சாச்சனா கிட்ட 2 வெளுத்து விடணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த முத்துவோட கேமை கெடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பல ரூபத்தில் நிறைய பேர் இடைஞ்சல் பண்ணாலும் மெயினாக இடைஞ்சல் பண்ணுறது வந்து முத்து ஃப்ரெண்டுங்கிற பேரில் இருக்கிற சாச்சனா தான். இந்த சாச்சனாவை கொஞ்சம் அவர் வெளுத்து விட்டாலே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமேலாவது சாச்சனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சாச்சனா பண்ண இந்த திருட்டு வேலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.